ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் எனக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற ஐஃபோன் பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் ஒர்க் ஆகாமல் டோட்டலாகவே ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதை எப்படி வந்து சார்ட் அவுட் பண்ணுறது அப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐஃபோன் பார்த்தீங்கன்னா எந்த ஆப்பை கிளிக் பண்ணாலுமே ஓப்பன் ஆகாது, அப்படியே டோட்டலாகவே ஃப்ரீஸ் ஆகி ஹேங் ஆகி நிற்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஸ்க்ரீனை ஸ்க்ரோல் பண்ண முடியாது, ஆப்பை கிளிக் பண்ண முடியாது, எந்த ஒரு ஒர்க்குமே பார்த்திங்கன்னா அதில் வந்து பண்ண முடியாது, டச்சை ஒர்க் ஆகும், சுத்தமாக ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட சுச்சுவேஷனில் ஒரே ஒரு மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து டோட்டலாகவே ரீஸ்டார்ட் பண்ணிக்கணும் உங்கள் ஃபோனை. வெயிட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானும் என்னோடய குழந்தையை சேர்ந்து யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வீடியோ பிளாக்ஸ் போடுறேன். ஸோ மறக்காமல் அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அதை கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ஐஃபோனில் சைடில் வந்து வால்யூம் அப் அண்ட் வால்யூம் டவுன் பட்டன் கொடுத்துட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் ஆன் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வால்யூம் அப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து வால்யூம் டவுன் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நேரே வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் பட்டனை பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி அப்படியே ஒரு 5 செகண்ட் பிடிச்சிக்கோங்க. ஸோ அப்படி பிடிச்சிருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய ஐஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகி வந்துடும். ஸோ ரீஸ்டார்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அவுட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ஷார்ட் அவுட் ஆச்சுன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஆட்டோமேட்டிக்கலி மறுபடியும் உங்களோட ஆப்பை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லேயும் ஒர்க் ஆகலைன்னா மட்டும் நீங்கள் வந்து அந்த டச் ஸ்க்ரீன் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணலைன்னா நீங்கள் மறுபடியும் சர்வீஸ் சென்டருக்கு தான் கொண்டு போகணும். ஸோ ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் டச் ஸ்க்ரீன் ஒர்க் ஆச்சுன்னா நீங்கள் நார்மலாகவே உங்கள் ஐஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டைமில் டச் ஸ்க்ரீன் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் சர்வீஸ் சென்டர் தான் அடுத்து பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸ் வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு யாராவது தேவைப்பட்டுனா மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ நம்ம வீடியோ சேனல்ஸ் க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.